ஐயா தர்மம் போடுங்க ஐயா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க ஐயா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா 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 என்னது இது? சரி அவர் வந்து கேட்டால் கொடுத்துருவோம். இது உங்களுதாங்க ஐயா? இல்லைங்க ஐயா. ஐயா 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 இது உங்களுதாங்க ஐயா? ஒரு பிச்சைக்கார நாயினி, ஓன் தகுதி என்ன ஏன் தகுதி என்ன? என்ன தொட்டு வேணாங்க ஐயா, பேசுறியா? வேணாங்க போடா ஐயா. அங்கிட்டு. அம்மா இது உங்களுதாங்க ஐயா? இருக்காடா? இதுக்குள்ள தாண்டா 4 கோடி ரூபா திட்டமே இருக்கு. நீ வாடா என் கூட. இது மாதிரி 4 பேர் கூட இருந்தா போதும்டா. சரிங்க ஐயா. ஐயா வேலை விஷயமா வந்திருக்கேங்கய்யா. வாப்பா உக்காரு. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நேர்மையாக இருந்தால் நமக்கான பெருசு கண்டிப்பாக நம்மளை தேடி வருங்க. அதே சமயம் நம்ம கோவத்தை மற்றவங்க மேலே வெளிக்காட்டிடக்கூடாது. அது நமக்கே பாதிப்பாக வந்துடுங்க. மதம் என பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.